ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது அதிகாரம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமேன். எல்லா ஆபத்துல இக்கட்டு வரும்போது நாம் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அந்த இக்கட்டுகளில் இருந்தெல்லாம் நம்மை நீங்களாக்கி விடுவித்து ரட்சிக்கிறார். இக்கட்டுனா என்ன? ஐயோ, இதுக்கு மேல உங்களால அந்த இக்கட்டுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்வதுதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும். சொல்லுவாங்க பாருங்க, நான் ஒரு இக்கட்டுல மாட்டிக்கிட்டேன், இந்த இக்கட்டுல இருந்து நான் எப்படி வரேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அநேகருடைய புலம்பலா இருக்கும். ஒருவேளை உங்களுடைய புலம்பலும் அப்படி இருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை திடப்படுத்தும்படியாய், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியாய் இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட இக்கட்டுல நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்கி நிற்காதீங்க. ஆபத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்களாம், அந்த இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார், கானான் தேசத்தை காணும்படி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து வரும்போது ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்படி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நோக்கி அவங்க ஆபத்துல கர்த்தரை நோக்கி கதறும் போது அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்வார். 37 1 ராஜா 2 சாமுவேல் 4:9 நீங்க வாசிப்பீங்கன்னா, என் ஆத்துமாவை, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறதை கேளுங்கள். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட அவர் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, கர்த்தர் அவர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டார் என்று சொன்னார். எனக்கு இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது என்று சொன்ன அந்த தாவீது இதுல சொல்லியிருக்கிறாரு பாருங்க, அந்த இக்கட்டு அந்த நெருக்கம் எல்லாவற்றிலிருந்து என்ன செய்தார்? மீட்டு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாக்கி மீட்ட. இன்று எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகள், எல்லா போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாளில் உங்களை தாவீதை மீட்ட கர்த்தர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்பை இந்த நாளில் அவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மீட்பை அருளும்படிதான் இந்த வார்த்தையை அவர் கேட்க வைத்திருக்கிறார். எல்லா இக்கட்டும் இன்றோடு மாறும். கர்த்தரை விசுவாசிங்க, அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க, அவர் கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபிங்க, கர்த்தர்கிட்ட மட்டும் ஊற்றி ஜெபிங்க, மனுஷங்கிட்ட ஊற்றாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இக்கட்டுகளை எல்லாவற்றிலும் உங்களை நீக்கலாக்கி ரட்சிப்பு. ஆபத்துல நோக்கி கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு இக்கட்டுங்கிற இந்த ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்தெந்த ஆபத்துல அநேகர் நிறைய பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. கடன்கிற இக்கட்டு, வியாதிங்கிற நெருக்கடி இக்கட்டு, ஆபத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு வந்திருக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சத்துருவினால் வருகிற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியத்தினால ஒருவேளை இன்னைக்கு இக்கட்டோடு நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மீட்பார். ஆமேன். அதே நீங்க ஏசாயா 33:2 கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இக்கட்டு காலத்திலே, இக்கட்டுங்கிற இந்த காலத்தின் வழியாய் நீங்க சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் ரட்சிப்பா என்று வெளிப்படுவார். ஆமேன். அவர் இந்த நாளில் உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்வார். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதை, இந்த இக்கட்டிலிருந்து நான் கர்த்தரால் வெளிவருவேன் என்று நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையின்படி ஜெபிப்போமா? எல்லா இக்கட்டுகளும் இந்த நாளில் மாறும். கர்த்தரிடத்தில், வேதத்தில், அவருடைய கற்பனையில், அவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. உங்க இருதயத்தெல்லாம் அவரிடத்தில் ஊற்றி, உங்கள் ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில், இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு காலம் இக்கட்டு காலம், ஆபத்து காலம்னு வரும். ஒருவேளை உங்கள் காலங்கள் ஒரு இக்கட்டு காலங்களா இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தாவீதுக்கு அந்த இக்கட்டு காலத்திலிருந்து ஒரு மீட்பை அருளி செய்தவர். அந்த அவர் சொல்லியிருக்கிறார், இக்கட்டுக்கு நீங்களாக்கி மீட்ட, அவரை மீட்ட கர்த்தர் இன்றும் உங்களை
மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் இந்த நாளில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு அந்த எல்லா இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் உம்மால் மாறும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இக்கட்டு நாட்களில் நீர் அரணான கோட்டையாய் பிள்ளைகளுக்கு வெளிப்படுங்க. இந்த நாளில எல்லா இக்கட்டுகளும் மாறட்டும் இயேசுவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் ஒரு விஸ்தாரமான வாழ்க்கையை, நீர் பாதையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திறந்தருளுங்க தகப்பனே. எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாவையும் வாழ்வையும் நீர் மீட்பை இந்த நாளில் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.